ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகரமும், கும்பமும் பார்த்துரலாம். அதுக்கு முன்னால நம்ம சனிய பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மகரத்துக்கும், கும்பத்துக்கும் போலான்னு நெனைக்கிறேன். சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாவ கிரகங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, தான் உட்காந்துருக்க வீட்டையும் சரி, தான் பார்க்குற வீட்டையும் சரி கெடுத்துருவாரு. இவரு அம்மா, அப்பா இல்லாம வளர்ந்ததுனால, அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அம்மா வேணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. சரி, அதனால அம்மா, அப்பா இல்லாம வளர்ந்த ஒரு பையன் எப்படி இருப்பான்? சின்ன சின்ன திருட்டு, பிக் பாக்கெட் பண்ணிட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடி வாங்கி குடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து சனி. யாரெல்லாம் ஒரு நல்லது பண்றாங்களோ, அவரெல்லாம் அவர் வந்து கண்டுக்க மாட்டாரு. யார் ஒருத்தன் ரொம்ப கெட்டது பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன வந்து அவரோட 7:30 சனி காலத்துலயும், அஷ்டமத்து சனி காலத்துலயும் ஃபுல்லா முடிச்சு விட்டுருவாரு. அவன் பண்ண பாவத்தெல்லாம் கணக்கெடுத்து 7:30 சனியிலயும், அஷ்டமத்து சனியிலயும் அவங்களுக்கு சேர்த்து செய்வாரு. இதனாலேயே சனிய பார்த்து எல்லாரும் பயப்பட தான் செய்றாங்க. ஒருத்தருக்கு ஜாதகத்தில சனி நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? வீட்ல எப்போ பார்த்தாலும் சோம்பேறியா படுத்தே இருப்பாங்க. ஒரு வேலையும் செய்யாம, ஒண்ணும் செய்யாம பேசாம இருப்பாங்க. ஆனா, தான் வேலை, தொழில் அப்புட்ன்னு வந்துச்சுன்னா, அவங்கள மாரி யாராலயும் உழைக்க முடியாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில சனிக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்ப குடிக்கக்கூடியவரு. அதுவும் இல்லாம ஆயுளுக்கு அப்புட்ன்னு பார்த்தோன்னா, சனியத்தான் சொல்லுவாங்க. ஆயுள்காரகன் அப்புட்ன்னு கூட கூப்பிடுவாங்க. தொழில் காரகனும் இவர் தான். தொழில் பண்ண போறீங்க அப்புட்ன்னு யார்ட்டயாவது நீங்க போய் ஜாதகத்த கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க சனியையும், புதனையும் தான் பார்ப்பாங்க. புதனும் வந்து தொழில்காரகன் தான். இவங்க 2 பேரும் நல்லா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த தொழில் செஞ்சாலும் சக்சஸ் ஆகலாம். ஒருவேள உங்க ஜாதகத்தில சனிய வந்து குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு அப்படியே தலைகீழா அவர்ட்ட உள்ள காரகத்துவத்த எல்லாத்தையும் அப்படியே தலைகீழா அவங்களுக்கு செய்வாரு. எல்லாமே நன்மையா தான் செய்வாரு. இதுக்கப்புறம் நம்ம மகரத்தையும், கும்பத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துரலாம். அவங்க எப்படி அவங்கவங்க கேரக்டர்லேருந்து எப்படி மாறியிருக்காங்க என்னன்னு பார்த்துரலாம். 2 ராசிக்குள்ள வெவ்வேறு குணத்த பார்த்துரலாம். மகரம் பார்த்தீங்கன்னா, கடமை, கட்டுப்பாடு, கண்ணியம் அப்புட்ன்னு இருக்குங்க. இதெல்லாம் அவங்க குடும்பம், தான் குடும்பம் அப்புட்ன்னு மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா கும்பம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலைஸ்டா இருப்பாங்க. நம்ம சமூகத்துக்காக என்ன செய்யலாம்? சமூகத்துக்காக வேற என்ன செய்யலாம்ன்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஃப்ரீயா இருக்கணும்னு நெனைப்பாங்க. சுதந்திரமா செயல்படணும்னு நெனைப்பாங்க. குடும்பத்துக்காகவே வாழ்றவங்க வந்து மகரம். ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாம் செய்வேன் அப்புட்ன்னு சொல்றது வந்து கும்பம். மகரம் வந்து ஒரு ரூல்ஸ வச்சுட்டு ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் நடப்பாங்க. ஆனா கும்பம் வந்து ரூல்ஸ பிரேக் பண்ணுவாங்க. எனக்கு யார்டா ரூல்ஸ் போடுறது? நான்லாம் ஃப்ரீயா இருப்பேன் அப்புட்ன்ற மாரி எல்லாம் பண்ணுவாங்க. மகரம் ஸ்லோ அண்ட் ஸ்டடின்ன மாரி ஸ்லோவா முன்னேறுவாங்க. ஆனா கும்பம் சீக்கிரம் முன்னேறிருவாங்க. 2 பேருக்குள்ள பொதுவான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ராசியுமே அமைதியா இருப்பாங்க. பொறுமையா இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அத ஃபேஸ் பண்ண தயாரா இருப்பாங்க. 2 பேருக்குமே மெச்சூரிட்டி லெவல் வேற லெவல்ல இருக்கும். சின்ன பசங்களா இருந்தா கூட அவங்க மெச்சூரிட்டியா பேசுவாங்க. ஒரு தடவ முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். கரெக்ட்டா அந்த அவங்க நெனச்சது நடந்து முடியிற வரைக்கி யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. 2 ராசியுமே டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவாங்கங்க. இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு ஐடியாவோட வேற ஒரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய். இந்த வீடியோவ நமக்காக ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ. வீட்ல இருந்தே ஏதாவது ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீட்ல இருந்தே இத ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோல வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூ. 300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூ. 300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.